போட்டித் தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 வரக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் 160க்கு மேலே வினாக்களுக்கு எப்படி சரியாக ஆன்சர் பண்ணுறது, எப்படி படித்தா இவ்வளோ கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மொத்தமாக உங்களுக்கு 200 வினாக்கள் கேட்க போகிறாங்க. இந்த 200 கொஷனில் 120க்கு மேலே எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் 120க்கு மேலே ஸ்கோர் பண்ணிங்கனாவே போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸ் எழுத போயிடலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னாவே எவ்வளோ ரீஷியல் எடுத்தாலும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது நல்ல ஸ்கோர், சரிங்களா? இதை தாண்டியுமே நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். 170+ வாங்குற வரையுமே நான் கொடுக்கக்கூடிய பிளானில் இருக்கும். மினிமம் 160 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. அதே போல் இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், எனக்கு பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், எப்படி படிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் பார்த்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், யூனிட் 8 இருக்குது, 9 இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, மேக்ஸ் இருக்குது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிறது, எப்படி படித்தா என்னால் சிலபஸ் ஈஸியாக கவர் பண்ண முடியும், அதே சமயத்தில் நான் மார்க்கும் அதிகமாக வாங்கணும், இந்த மாதிரி டவுட் கேட்குறீங்க. ஸோ அதற்கான ஒரு தெளிவான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு ஐடியாவை கொடுக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணால் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், ப்ளஸ் எதுலாம் நம்ம படித்தே ஆகணும், இந்த எல்லா விதமான கிளியர் வியூவும் இந்த வீடியோவில் இருக்கும். அதே போல் ஒரு பிளான் போட்டு நீங்கள் படிங்க. எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி ஒரு பிளான் போடுங்க. ஆல்ரெடி நம்ம குரூப் 2 குரூப் 2க்கு 120 days ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். இந்த பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. இந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருப்போம். அதிகமான டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் இருக்கும், நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, குரூப் 2 குரூப் 2 குரூப் 4 பிசி அசஸருக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ கீழே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல எக்ஸாமுக்கான டோட்டல் கொஷின் என்ன, 200 கொஷின். ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க். ஸோ உங்களுக்கு மைண்டில் கிளியராக இருக்கணும், ஒவ்வொரு கொஷினுமே முக்கியம். இதில் நீங்கள் கிளியராக இருக்கணும், ஒவ்வொரு கொஷினும் நமக்கு முக்கியம், சரிங்களா? மொத்தமாக 300 மதிப்பெண்கள். நம்ம இப்போ கொஷின் கவுண்ட்டில் தான் பார்க்க போகிறோம், மார்க் கவுண்ட்டில் பார்க்க போகிறதில்ல. நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, மினிமம் உங்களுக்கு 160 கொஷின் வாங்கியே ஆகணும், 160+ நீங்கள் அடிச்சாகணும் இந்த பிளான் படி. ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 160க்கு மட்டும் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது எப்போவுமே 200க்கு பிளான் பண்ணணும். அப்போ தான் உங்களால் 160 வாங்க முடியும், சரிங்களா? 160+ அப்போ தான் வாங்க முடியும். ஸோ இந்த பிளான் படி மினிமம் நீங்கள் 160 வாங்க முடியும். அதே போல் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 கொஷனுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? 170+ கண்டிப்பாக வாங்க முடியும். அதே போல் நீங்கள் எந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கு நியூ சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறீங்க. அதே போல் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நியூ புக், சரிங்களா? அதிகமாக நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது நியூ சமச்சர் புக்கை தான் படிக்க போகிறீங்க. முதல்ல 160 170 அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கொஷின் பேப்பருடைய மாடல் நமக்கு தெரியணும். நம்மளை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க, அதோட ஸ்ப்ளிட் அப் நமக்கு தெரியணும். எதிரி யாருன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க, சிலபஸ் பார்த்துருக்கலாம். முதல்ல அந்த 10 யூனிட்டில் இருக்கக்கூடிய மார்க் கவுண்ட் நான் சொல்லிடுறேன். முதல்ல சயின்ஸ் 16 கொஷின்ஸ், அடுத்து கரண்ட் அவர்ஸ் 14 கொஷின்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்து வெயிட்டேஜ் நான் சொல்லிடுறேன். முதல்ல சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 16 கொஷின், கரண்ட் அவர்ஸ் 14 கொஷின்ஸ். அடுத்து 3வது யூனிட், ஸோ ஆர்டர் வைஸ் நான் சொல்கிறேன், சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் வைஸ் ஆர்டரில் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து புவியியல், இந்திய புவியியல் 10 வினாக்கள். அடுத்து ஹிஸ்ட்ரி, அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 15 வினாக்கள். இது எல்லாமே எது பேஸ் பண்ணி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட மாடல் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி 20 கொஷின், குடிமையல். அடுத்து எக்கனாமிக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள். அடுத்து 7வது டாபிக் இந்திய தேசிய இயக்கம், ஐஎன்எம், சரிங்களா? இதில் எவ்வளோ கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள். ஸோ எக்கனாமிக்ஸில் 15, அதே போல் ஐஎன்எம்மில் 15. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது 8வது யூனிட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணுது, 40 வினாக்கள். அடுத்து 9வது யூனிட்டில் 30 வினாக்கள். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது மேக்ஸ் 25 வினாக்கள். இது எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையுமே இந்த 10 யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஷின் கவுண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கொஷின் வரும், சரிங்களா? டோட்டல் கொஷின் 200. இப்போ இந்த 200 கொஷின்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்ன டாபிக், அதே போல் அதில் எவ்வளோ கொஷின் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின் கவுண்ட்டு தான், ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கக்கூடிய கொஷின் கவுண்ட்டு.
இப்போ பார்க்கக்கூடியது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். கம்பல்சரி நீங்கள் மேக்ஸை விட்டுறக்கூடாது. மேக்ஸை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. மேக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாகணும். சரிங்களா? அட்லீஸ்ட் 20+ வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். 20+ கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது அப்படின்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும். ஸோ ஸ்மார்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி படித்தா மட்டும் தான் எப்போவுமே எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்து வச்சு படிச்சுட்டே இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு படிச்சுட்டே இருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. நமக்கான சிலபஸ் என்ன, நம்ம எப்படி மார்க் வாங்கணும், என்ன படித்தா எப்படி மார்க் வாங்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸ்கூல் லெவலில் நீங்கள் ப்ளூ பிரிண்ட் வச்சு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சாகணும். ஸோ மேக்ஸில் 25 வினாக்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. டெய்லி மேக்ஸோ இல்லை வீக்லி மேக்ஸோ மந்த்லி ஏதோ ஒரு பிளான் பண்ணி மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இது யூடியூப் வீடியோஸ்லாம் கொடுத்துருப்போம், அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதே போல் இந்திய தேசிய இயக்கம். ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின் சொன்னேன்? 15. அதே போல் இந்திய தேசிய இயக்கத்தில் எவ்வளோ கொஸ்டின் சொன்னேன்? 15. இது ரெண்டுமே ஆட் பண்ணால் 30 கொஸ்டின். சரிங்களா? ஸோ நீங்கள் 25க்கு 25 வாங்கணும், 30க்கு 30 வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல. முதல்ல வெயிட்டேஜ் என்ன ஆர்டரில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸு, அடுத்து ஹிஸ்ட்ரி படிக்கணும், அடுத்து ஐஎன்எம். இது ரெண்டுமே சேர்த்து தான் நீங்கள் படிக்கணும். இந்த 2 யூனிட்டும் சேர்த்து தான் படிக்கணும். வரலாறு, அதே போல் இந்திய தேசிய இயக்கம். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது இந்தியன் பாலிட்டி. சரிங்களா? இந்திய ஆட்சியல். இதில் 20 கொஷின். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய யூனிட். இதை வந்து கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். நான் எது சார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது 4 யூனிட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாலிட்டியோ, ஹிஸ்ட்ரியோ, ஐஎன்எம்மோ, அதே போல் மேக்ஸோ. அடுத்து செகண்ட் வெயிட்டேஜ். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. சரிங்களா? ஸ்டேஜ் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக லெவல் 1. அடுத்து லெவல் 2ல் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8. யூனிட் 8ல் 40 கொஷின். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 and 9ல் தான் சார் நிறைய கொஷின் கேட்குறாங்க, அதனால் நான் அது ஃபஸ்ட்டு படிக்கிறேன் அப்படின்ட்டு அதை எடுத்து ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க. மேக்ஸிமம் அந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி, அதே போல் ஜாகிரஃபிலாம் படிப்பீங்க. அதே போல் அந்த யூனிட் 8, அதே போல் யூனிட் 9ல் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 வினாக்கள் வரலையும் பார்த்தீங்கன்னா சோர்ஸே இல்லை, எங்கே கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதே தெரில. சரிங்களா? அப்போ இந்த 8லேருந்து 10 வினாக்களுக்கு ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம்லேயே நமக்கு இந்த கொஷின் லெவல் வந்து ஹார்டாக இருக்கலாம். எந்த ஏரியாவில்? யூனிட் 8, அதே போல் யூனிட் 9. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 70 வினாக்களுக்கும் நான் 70 வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஏன்னா சோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யூனிட் 9லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சார்ந்த தகவல்கள் நிறைய அறிக்கை படிக்கணும், நிறைய டேட்டா படிக்கணும், நிறைய வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாகவும் படிக்கணும், ப்ளஸ் தமிழ்நாட்டோட வளர்ச்சி சம்மந்தமாக படிக்கணும், நிர்வாகம் சம்மந்தமாக படிக்கணும், அதே போல் புவியியல் சம்மந்தமாக படிக்கணும், அதே போல் கரண்ட் ஈவெண்ட்ஸும் சேர்த்து படிக்கணும். சரிங்களா? அந்த டாபிக் ஒரு 7 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 7 ரோமன் லெட்டர் இருக்கும், அதே போல் இதில் ஒரு 4 ரோமன் லெட்டர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ரோமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரை இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் தமிழ் இலக்கியம் முழுக்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் அதில் பேசிக்காவது நீங்கள் படிக்கணும். அப்போ யூனிட் 8ல் 40 கொஷினுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நான் 33 வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு படிங்க. எவ்வளோ? 33 வினாக்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் 3, அதே போல் ரோமன் 4. இது ஏற்கனவே நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்மில் படிக்கக்கூடிய டாபிக் தான். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருப்போம், எப்படி படிக்கணும், என்னென்ன டாபிக் படிக்கணும், வேர் டு ஸ்டடி, இது எல்லாமே போட்டிருவோம். அது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், யூடியூப்லேயே இருக்கும். சரிங்களா? அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது திருக்குறள். ரோமன் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறள். ரோமன் 1ல் இருக்கக்கூடியதை லைட்டாக படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்க வேண்டாம். மற்ற டாபிக் எல்லாமே நான் படித்து முடித்தேன் சார், எனக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரோமன் 1 டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது ரோமன் லெட்டர் யூனிட் 9. இதில் மொத்தமாக 30 கொஷின் சொல்லியிருக்காங்களா, இதில் நீங்கள் 25 கொஷின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் யூனிட் 8, 9 இதை மட்டுமே நான் படிக்கிறேன் மற்ற டாபிக் படிக்காமல் விட்டுறீங்க. நம்ம 200 வினாக்கள் கேட்க போகிறாங்க, இந்த 70 மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தேடி படிக்கிறேன், சோர்ஸே இல்லை, இன்னும் தேடுறேன் அப்படின்ட்டு தேடிட்டே இருந்தீங்கன்னா தேடி நிறைய படிப்போம், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் மற்ற டாப்பிக்கை டச் பண்ணாமே போயிடும். ஏன்னா எல்லாமே நியூ புக்கு முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். 30 கொஷினா, ஏன்னா நமக்கு 200க்கும் 200லாம் தேவையில்லை.
ஒரு 160 ப்ளஸ் 170 ப்ளஸ் வாங்கினோம்னா கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு போயிடலாம். அதே போல் ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய மார்க்கை அவங்க கவுண்ட்டுக்கெலாம் எடுத்துக்க போகிறதில்ல. சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸு நம்ம ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான். அடுத்து நம்ம மெயின்ஸ் போய் எழுதக்கூடியதான் நம்மளோட மார்க். ஸோ எப்படி இருக்கும்போது யூனிட் 9ல் இருக்கக்கூடிய 30 வினாக்களுக்கு நீங்கள் 25 ப்ளஸ் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 25, அதே போல் இங்கே ஒரு 33. சரிங்களா? 8, அதே போல் 5, 58 கொஷின். ஸோ 58 கொஷின் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. 70 வினாக்களுக்கு நான் 70 வாங்குவேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு 58 ப்ளஸ் வாங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. சரிங்களா? இது ஸ்டேஜ் 2, அதாவது லெவல் 2ல் நீங்கள் படிக்க வேண்டிய யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன 4 யூனிட் மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி இது வந்து கம்பல்சரி காமனாக எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்து நான் சொன்ன யூனிட் 8, 9 பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2க்கு மட்டும். சரிங்களா? ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கோரிங் செக்ஷன் நிறைய மார்க் கேட்கக்கூடிய பகுதி அது. அடுத்து பார்க்கக்கூடியது எக்கனாமிக்ஸ். இதில் 15 வினாக்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்திய பொருளாதாரம் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து 11th புக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? யாருக்குமே உங்களுக்கு 6லேருந்து 8 வரையும் பெருசாக எதுவும் இருக்காது. 11th புக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஆல்ரெடி சார் போட்டிருப்பார் விஜயன் சார் எக்கனாமிக்ஸில் என்ன படிக்கணும், எங்கெங்கே படிக்கணுன்ட்டு. அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படித்தா போதுமானது. அடுத்து ஜாகிரஃபியில் 10 வினாக்கள் கேட்குறாங்க. சரிங்களா? புவியியலில் 10 வினாக்கள். இந்த ஜாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9லேயும் கவர் ஆகும். தமிழ்நாடு புவியியல், அதே போல் தமிழ்நாடு மானுட புவியியல், இந்த மாதிரியான டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9லேயும் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ நிறைய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்மில் படிக்கிறது யூனிட் 8ல் கவர் ஆகும். அதே போல் ஜாகிரஃபி படிக்கிறது உங்களுக்கு யூனிட் 9ல் கவர் ஆகும். இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9லேயும் கவர் ஆகும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீப்பாக ஆல்ரெடி வீடியோஸே கொடுத்துருக்கோம். செப்டம்பர்லேருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். 6 மாதம் முன்னாடி இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது சயின்ஸ். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக 2 இருக்கு இல்லைங்களா? இந்த சயின்ஸு, அதே போல் கரண்ட் ஈவெண்ட்ஸ். இதை வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா சயின்ஸில் ஓரளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. இதில் 9th 10th புக் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு மீதியெல்லாம் புக் பேக் கொஷின் படிங்க. சரிங்களா? 11th 12th அதே இருந்து 6லேருந்து 12th வரையும் புக் பேக் கொஷின் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? 9th மட்டும் ஓரளவு நல்லா படிச்சுக்கோங்க. 9th 10th இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு படிங்க. 6 month. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய 10 யூனிட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுன்னா அதுக்கு டைமும் இல்லை, எல்லாத்தையும் படித்து நம்ம எல்லாத்துலேயும் மார்க் வாங்க போகிறதில்ல. அதனால் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஓரளவு லைட்டாக படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்காது. ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஏரியா. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் படித்து முடிக்க முடியும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களால் ஜாகிரஃபி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுவும் ஜாகிரஃபியில் 10th ஜாகிரஃபி நல்லா படிங்க. சரிங்களா? 10th புக்கில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபி நல்லா படிங்க. அதே போல் எக்கனாமிக்ஸில் 11th புக் நல்லா படிங்க. இப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெயிட்டேஜ். அடுத்து நான் சொல்லக்கூடியது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கொஷின் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், 160 ப்ளஸ் சொன்னேன்னா, ஸோ 160 ப்ளஸ்க்கு ஃபஸ்ட்டு பிளான் நான் சொல்லிடுறேன். 160க்கு மேலே எப்படி நீங்கள் மார்க் வாங்கலான்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸில் 25 வினாக்கள் இருக்குது. நான் லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டேன். மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய யூனிட்டில் இதுவும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நல்லா கவர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நமக்கு ரொம்ப முக்கியம். 25 கொஷினுக்கு நீங்கள் கண்டிப்பாக 22 அடிச்சு ஆகணும். 22 கொஷின். சரிங்களா? ஏதாவது மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், இல்லை ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். 22 கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். ஒரு 3 கொஷின் 2 கொஷின் அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது ரெண்டுமே சேர்த்து 30 வினாக்கள் இருக்குது. இந்த 30 வினாக்களில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து ஒரு 25 நீங்கள் வாங்கணும். அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு 12ம் அதே போல் ஐஎன்எம்மில் ஒரு 13ம். இவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்கன்னா 25 நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். எதில்? ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் 30 வினாக்களுக்கு 25 வாங்கணும். அடுத்து இந்தியன் பாலிட்டி 20 கொஷின் இருக்கா? இந்த 20 கொஷினுக்கு நீங்கள் 17 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். எவ்வளோ? 17. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்து நான் என்ன சொன்னேன், யூனிட் 8, 9 சொன்னால் யூனிட் 8ல் முன்னே நான் சொல்லிட்டேன் 33 கொஷின்ட்டு. அதே போல் யூனிட் 9ல் 25 சொல்லிட்டேன். அதே கவுண்ட்டை நான் போட்டுக்கிறேன், எதுலேயும் மாற்றலை. அடுத்து எக்கனாமிக்ஸில் 15 கொஷின் கேட்குறாங்க. இது வந்து ஈஸி டாபிக் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா 11th புக்கு அதே போல் 9th புக்கு 10th புக்கு இதெல்லாம் ஓரளவு நல்லா படிச்சிங்க. 12th புக்கு வரையும்
6லேருந்து 8th வரையும் எதுவும் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 11th புக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்னென்ன டாபிக் சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 15 கொஷனுக்கு நீங்கள் 12 கொஷின் ஈஸியாக அடிக்கலாம். இது கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க எக்கனாமிக்ஸில். அடுத்து ஜாகிரஃபி 10 வினாக்களுக்கு 8 வினாக்கள் ஈஸியாக அடிக்கலாம். 8 கொஷின் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய இந்த சயின்ஸில் நீங்கள் புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி மட்டும் படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? அப்பப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். சயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க, ரீசெண்ட் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நடந்த எக்ஸாம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, அதே போல் மற்ற எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, சயின்ஸ் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி படிச்சினாவே இதில் மார்க் வாங்கிடலாம். ஸோ சயின்ஸில் எவ்வளோ கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுனா 10 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 14 கொஷினுக்கு 10 கொஷின். ஸோ சயின்ஸ்லேயும் 6 கொஷின் விட்டுருங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் 4 கொஷின் விட்டுருங்க. சரிங்களா? ஓரளவு இது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது லெவல் 1, அதே போல் லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 ஓரளவு மட்டும் படிங்க, ரொம்ப டீப்பெல்லாம் படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ இவ்வளோ கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் கவுண்ட் என்ன வரும் அப்படின்றத கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 162 வரும். சரிங்களா? ஸோ இங்கே 22 மேக்ஸில், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மில் 25, பாலிட்டியில் 17, அதே போல் யூனிட் 8, அதே போல் யூனிட் 9 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 58 கொஷின் சொல்லியிருக்கேன். அடுத்து எக்கனாமிக்ஸில் 12, ஜாகிரஃபியில் 8, சயின்ஸில் 10, கரண்ட் அஃபேர்ஸில் 10. சரிங்களா? இது கடைசி டைமில் நீங்கள் ஓரளவு நல்லா ரிவிஷன் பண்ணாவே உங்களால் இந்த மார்க் வாங்க முடியும். அடுத்து 170+ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் பிளான் சொல்லிடுறேன். சரிங்களா? 170+னால் இங்கே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, இங்கே முக்கியத்துவம் கொடுத்து இங்கே கொஞ்சம் அதிகமாக படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கேயே நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த ஏரியாவிலே இன்னும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் இன்னும் 2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணலாம். இது கொஷின் பேப்பர் பொறுத்து மாறுபடும். கொஷின் ஈஸியாக இருந்தால் நீங்கள் 24 வாங்க முடியும். அதே போல் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் 28 வாங்க முடியும். சரிங்களா? வாங்க முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக வாங்க முடியும். அடுத்து பாலிட்டியில் 18 கொஷின். சரிங்களா? 18 கொஷின். இதில் 32க்கு பதிலாக 35 ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 25 அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுலேயுமே நான் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுங்கள். அதாவது 60+ வாங்குங்க. 70 கொஷினுக்கு 60+ ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஒரு கொஷின் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸில் 13+ ட்ரை பண்ணுங்கள். மீதிலாம் நான் அப்படியே கூட வச்சுக்கிறேன், 8, 10, 10. ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 171 வரும். சரிங்களா? 171. ஸோ 170+ உங்களால் வாங்க முடியும். இந்த மார்க் கவுண்ட்லாம் சும்மா ரஃபாக தானே சார் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இது என்ன சும்மா நம்பர் போட்டு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் அனலைசிஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் நம்ம வாங்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சயின்ஸே படிக்காமல் போய் எழுதுறேன், கரண்ட் அஃபேர்ஸே படிக்காமல் போய் எழுதுறேன் அப்படின்னு போய் எழுதுவீங்க. அப்படி எழுதும் போது என்ன ஆகுனா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மார்க்கோட கவுண்ட்டு அப்படியே குறைஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஷினை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் படித்ததே 170. 170 நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? 140, 130 ஆன்சர் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுலேயும் எழுதி முடித்த பிறகு இன்னும் தப்பாகும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாத்தையும் தான் கரெக்டாக படிக்கணும், அதில் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே டச் பண்ணியிருக்கணும். சயின்ஸை எதுவுமே படிக்காமல் போகிறது பதிலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், புக் பேக், இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் படிச்சு பண்ணாமல் ஓரளவு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் 10 கொஷின் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அமிலம், காரம் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஏதாவது ஆன்லைன் கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ, ஃபாரஸ்ட் கார்டு, அதே போல் மற்ற எக்ஸாம்ஸ், டிஎன்பிசியில் மற்ற எக்ஸாம், ப்ரீவியஸ் இயர் குரூப் 4, குரூப் டிஏ, குரூப் 1 இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். இப்போ ரீசெண்டாக 2020 நடந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாவே சயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராகவே படிச்சுட்டாங்க, அட்லீஸ்ட் வீக்லி, மந்த்லி படிச்சுட்டாங்க. லாஸ்ட் 6 மந்த் படிச்சுன்னா போதுமானது. ஸோ இதுதான் நீங்கள் 160+, 170+ வாங்கிறதுக்கான ஒரு நல்ல ஐடியா. இது வெறுமனே நீங்கள் நம்பர்ஸாக எடுக்காமல் நீங்கள் நோட் எடுத்து எழுதி பாருங்கள். ஸோ எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருப்போம், மேக்ஸாக நம்ம நல்லா படிப்போம், எல்லா விஷயமே நல்லா வாங்க முடியும், ஹிஸ்ட்ரியாக நான் நல்லா படிப்பேன், ஐஎன்எம் நான் நல்லா படிப்பேன், பாலிட்டி ஓரளவு தான் எனக்கு வரும், யூனிட் 8, 9 எனக்கு புதுசாக இருக்குது படிக்கவே இல்லை அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது இந்த டாப்பிக்லாம் எங்கே கவர் ஆகுது, எப்படி கவர் ஆகுதுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எடுத்து பாருங்கள். எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபிலாம் நீங்கள் நிறைய டைம் எடுக்காமல் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ அதிக டைம் எடுத்துக்காது, ஈஸியாக படித்து முடிக்க முடியும், கொஷினுக்கும் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரியான ஏரியா எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி. ஸோ இது தெளிவாக படிங்க. அதே போல் நிறைய பேர் கேட்கலாம், சார் சயின்ஸ் ஏன் சார் படிக்கலாமே, ஏன் அது நீங்கள் படிக்க வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா டாப்பிக்கும் எடுத்து பாருங்கள்.
ஸோ மேஜராக நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புத்தகம் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பாட்னி படிக்கணும், ஜுவாலஜி படிக்கணும். இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு 16 கொஷின். ஆனால் அதே சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் புத்தகத்தை எடுத்தால் ஹிஸ்ட்ரி ஒரு டாபிக், அடுத்து இந்திய தேசிய இயக்கம் 2 டாபிக், இந்தியன் பாலிட்டி 3 டாபிக், அடுத்து எக்கனாமிக்ஸ் 4 டாபிக், ஜாகிரஃபி 5 டாபிக். சரிங்களா, இந்த 5 டாப்பிக்கும் கவர் ஆகுது. ப்ளஸ் இந்த யூனிட் 8, 9 இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இங்கே மேக்ஸிமம் கவர் ஆகும். சயின்ஸ்குள்ளெல்லாம் போகாது, சோசியல் சயின்ஸில் தான் கவர் ஆகும். ஸோ யூனிட் 8, 9 ஏறக்குறைய ஒரு 7 யூனிட் பக்கம் சாலிடாக உங்களுக்கு 5 யூனிட் கவர் ஆகுது. பாதிக்கு பாதி சிலபஸில் பாதிக்கு பாதி சோசியல் சயின்ஸில் கவர் ஆகுது. ப்ளஸ் யூனிட் 8, 9 இங்கே கவர் ஆகுது. ஸோ ஏறக்குறைய உங்களுக்கு 7 யூனிட் பக்கம் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் புக்லேயே கவர் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சோசியல் சயின்ஸ் புக்கை தரோவாக படிக்கணும். சரிங்களா, சயின்ஸ் புக்கை ஓரளவு படிங்க, போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி படிங்க, இம்பார்ட்டன்ட் படிங்க, டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிலிம்ஸை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த ஐடியாவை வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மற்ற எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கலாம், இல்லை வேறு எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எல்லாத்தையுமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து அதிகமான டீம் ஆப்பில் போட்டிருக்கோம். இந்த பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி எழுதி பாருங்கள். இல்லை நீங்கள் வீட்டில் ஓனாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் பிளான் போட்டு டாபிக் வைஸ், சரிங்களா, ஜிஎஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸ் எல்லாத்துக்கும் பிளான் போட்டு அதை எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படித்து கொஷின் கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் நான் படிக்கிறேன், படிச்சுட்டு மட்டும் போகிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். படிக்கிறத மட்டும் இங்கே ஹெல்ப் பண்ணாது. டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். அட்லீஸ்ட் குரூப் டிஸ்கஷன் பண்ணி பாருங்கள், கேட்டு பாருங்கள். நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்களா, ஒரு 10 லெசன் படிச்சுட்டு கேட்டு பாருங்கள், 2 லெசன் படிச்சுட்டு கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி உங்களை நீங்களே செக் பண்ணினா மட்டும்தான் உங்களால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் உங்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். சரிங்களா, ஸோ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமில் நீங்கள் 200 கொஷினுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது படிக்கிற சிலபஸில் என்னென்ன வெயிட்டேஜ்ன்றதை நான் சொல்லிட்டேன். அந்த வெயிட்டேஜில் படிங்க. எல்லாத்தையும் தரவாக படிக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா, ஸோ நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 160+ வாங்க முடியும். அதுக்கு கம்மியாக 5 மார்க்கோ 10 மார்க்கோ குறைஞ்சா கூட நீங்கள் மெயின்ஸ்க்கு போயிடலாம். ஸோ எய்ம்ன்றது பெருசாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். என்ன சார் 160 வாங்கணுமா, 170 வாங்கணுமா, இதெல்லாம் வாங்கினா தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எய்ம்ன்றது பெருசாக எய்ம் பண்ணுங்க, அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் A குரூப் 4 எக்ஸாம், அதே போல் டிஎன் யூஎஸ் ஆப்பிளக்கூடிய பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன் இபி அசஸர் எக்ஸாம், இதற்கான வீடியோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8681859181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல், லேப்டாப், சிஸ்டமில் வாட்ச் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்படுற டைமில் வாட்ச் பண்ணிக்கலாம். அதே போல் மல்டிபிள் டைம் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன ஆர்டரில் தான் கிளாஸஸ் எடுப்போம். சரிங்களா, ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நியூ புக்கில் தான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் ஆல்ரெடி எடுத்த கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நியூவாக எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம், லேப்டாப், சிஸ்டம் வச்சுன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ கிளாஸஸ் இல்லை அதிகமான டீமோட ஆப்பில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம், கற்றலை தவம், ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.